ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜூலை மாதமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக சேர்க்கை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சி, கிரக மாற்றம், கிரக சேர்க்கை, கிரகத்துடைய சூழ்ச்சி, இது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து கிரகங்களுடைய மாற்றத்தாளம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கு பெரும்பாலான திருப்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில காத்திருக்கு. அதாவது நிறைய விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி அற்புதங்களும் அந்த மாதிரி யோகங்களும் ஒரு விதமான கஷ்டங்களும் ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இது அனைத்துமே நீங்க எப்படி சமாளித்து உங்க வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் எப்படி வாழ போறீங்க என்பதை கண்டிப்பா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க கேட்டு நடந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொதுவாகவே ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணிப்பும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான உண்மையான ஒரு கணிப்பாக சொல்லலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது நம்பாமல் இருக்காங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில பல துன்பங்களை பல கஷ்டங்களை தாண்டி தான் ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பிறக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எதை செய்தாலும் ஜோதிடத்தில் செய்யலாமா வேண்டாமா என்று கேட்டு தான் இப்போ நடந்து கொள்வாங்க. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கிரக பயிற்சி காரணமாக இந்த கிரகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் இனி குறையுமா, ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்திடுமா, இல்லை இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் கஷ்டங்கள் அதிகமாக போகிறதா, சந்தோஷம் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமா இல்லையா என்ற முழு தகவலையுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. ஸோ ஜூலை 20க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜோதிட கணிப்பு அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பதிவாகவே நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இப்போ சிம்ம ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசினியர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்தவர்களுக்கு உதவுவதில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்கள் ஒரு விதமான ஆர்வத்தை காட்டுவாங்க. அதாவது தனக்கு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஒரு நம்பிக்கையான நபராக சிம்ம ராசினியர்களை நம்ம பார்க்கலாங்க. மற்றவர்களுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனம் படைத்த நபராகவும் சிம்ம ராசினியர்கள் இருப்பாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க போகிறது. அது மட்டுமில்லாமல் எதிர்பாலினத்தாரால் செலவு உங்களுக்கு ஏற்படும். கோபத்தால் பார்த்தீங்கன்னா சல்லறை சண்டைகள் ஏற்படலாம். ஸோ இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி வைப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே சிம்ம ராசினியர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி இருந்தாலே அவருடைய ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பிரச்சனை பாதிப்பு ஏற்படாது. அது ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் பின்பற்றி நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. பணவரத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் அனுகூலம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை இப்ப மாறிடும். இந்த காலகட்டம் உங்களுக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டை பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு இருப்பதாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ வேலையிலும் சரி சிம்ம ராசி நேயர்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாதுங்க. இதனால இந்த காலகட்டம் நீங்க கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளுங்க. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு தேடி வரக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை இப்ப நீங்கிடும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை நீங்க அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை இப்ப நீங்க செய்வீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் சிம்ம ராசினியர்களுக்கு உள்ளே நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது எதையுமே வழிகாட்டாமல் மனதிற்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபராக சிம்ம ராசினியர்கள் செயல்படுவாங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது
நட்புகளை பகிர்ந்து கொள்ளவே கூடாதுங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எதிர்பார்த்த அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. அதாவது உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த நேரம் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே நல்லதுன்னு சொல்லி இருக்காங்க. சோ கண்டிப்பா மாணவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி செயல்படுங்க. சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரம் என்னென்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. வீண் மனக்கவலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பாராத செலவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத ஒரு நிலை கூட ஏற்படும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த மட்டுமே நீங்க கவனமா பார்த்து கொள்ளணும். எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் நேரத்திற்கு சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனாலும் உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்தவித தொந்தரவு ஏற்படாது. பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்க போகிறது. வாக்கு வன்மையால் காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை ஏற்படும். தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்வதற்கு முன்னாடி நன்றாக யோசித்து செய்திடுங்க. இதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. கடன் விஷயங்களில் கவனம் தேவைங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதற்கு பின்னாடி உங்களை வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்ததாக சிம்மம் ராசியில உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கிடும். விருந்தினர்கள் வருகையால் செலவு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது இப்போ உங்களுக்கு நல்லதுங்க. வாகனங்களால் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அவசியம் இருந்தால் மட்டுமே செல்லலாம். அவசியம் இல்லை என்றால் கண்டிப்பா தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டம் சிம்ம ராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவபெருமானை மனதார நினைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும். நீங்க செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.